மின்னல் தாக்கியதில் இளைஞர் உடல் கருகி சாவு, இடி இடித்ததில் இருவர் பலி அல்லது 4 பலி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. பலத்த சத்தத்துடன் மின்னலுடன் கூடிய இடி இடித்ததில் பழைய கட்டடம் ஒன்று அல்லது ஒரு பழைய வீடு ஒன்று இடிந்து விழுந்தது. இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில் கேட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த இடி மின்னல், அதாவது லைட்னிங் அண்ட் தண்டர் ஸ்டார்ம் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் நேச்சுரல் விஷயங்கள் நடக்கிறதுனால நமக்கு இந்த ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கட்டும் அல்லது நம்மளோட இந்த ஒரு பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிறது அல்லது வந்திருக்கும், நம்ம பார்த்துருப்போம் இதெல்லாம் இல்லையா. ஸோ இப்படிப்பட்ட நியூஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் தினமும் கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். பட் ஆக்சுவலி இந்த லைட்னிங், இந்த தண்டர் ஏன் நடக்கு, இது எப்படி நடக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அப்படி ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இது ஒரு நல்ல வார்த்தை பேசி வீடியோ ஆரம்பான்னு பார்த்தா இப்படி சொல்கிறீ அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பட் இதெல்லாம் சும்மா நம்ம நியூஸில் கேட்டுட்டு இருந்திருப்போம் இல்லையா. ஸோ அதனால் சும்மா ஒரு அந்த வீடியோவோட ஒரு இதுக்காக சொன்னேன், ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி தெளிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லைட்னிங் ஏன் நடக்குது, தண்டர் ஏன் நடக்குது, அது மாதிரி மலை அப்படிங்கிறதுலாம் எப்படி வருது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி தெளிவான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுற மாதிரி எல்லா விதமான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு சேர்ந்துருங்கிற சொல்லிட்டேன். ஓகேவா. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லைட்னிங் அப்படிங்கிறது நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல நாம் க்ளவுட், அதாவது மேகங்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. இது எல்லாருக்குமே ரொம்ப பேசிக்கலாகவே தெரிஞ்ச விஷயம் தான். சின்ன வயசுலேயே நம்ம நிறைய படிச்சிருப்போம். இப்போ கடல், ஆறு, இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஓஷன்ஸ், ரிவர்ஸ் எல்லாம் நம்ம உலகத்தில் சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாமே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த உலகம் ஒரு பேலன்ஸ்டான ஒரு பிளானட்டாக இருக்காது. கரெக்டாக. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகுது, இந்த வாட்டர் சோர்சஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் அல்லது ஒரு செகண்டுக்கும் கம்மியான டைத்தில் பார்த்தீங்கன்னா எவாப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது இப்போ ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு வீட்டில் ஒரு பானை எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி அதை நம்ம கேஸ் ஸ்டவ் வச்சு ஹீட் பண்ணோம்னு சொன்னால் என்ன ஆகும், மேலே ஆவி பறக்கதை பார்க்கலாம். ஸோ அந்த எவாப்பரேஷன் அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர்லேருந்து எவாப்பரேட் ஆகக்கூடிய இன்விசிபிள் கேஸ் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா வாட்டர் சோர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த சன் அப்படிங்கிற ஹீட் சோர்ஸில் ஆரம்பித்து நிறைய விதமான ஹீட் சோர்ஸஸ், நிறைய எக்ஸ்டர்னலாக நாம ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஹீட் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா எப்போதுமே எவாப்பரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா. இந்த எவாப்பரேஷனால் பார்த்தீங்கன்னா ஒரு இன்விசிபிள் கேஸ் ஃபார்ம் ஆகி அப்படியே அட்மாஸ்பியரை நோக்கி போக ஆரம்பிக்கும். இந்த இன்விசிபிள் கேஸுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் வேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த வாட்டர் வேப்பர் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியரை நோக்கி மேலே போயிட்டு இருக்கும்போது இந்த காற்றுல இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டஸ்ட் மாதிரியான நிறைய சாலிட் பார்ட்டிகல்ஸோட சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே நாம் பார்க்கக்கூடிய இந்த மேகங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான இடங்கள்ல போய் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அதாவது அங்கே மோஸ்ட் ப்ராப்ளி டெம்பரேச்சரை பொறுத்து தான் இதோட செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஓகேவா. மேலே டெம்பரேச்சர் கூலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்ட்டிகல்ஸ், இந்த டஸ்ட்டோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த வாட்டர் வேப்பர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஐஸ் கிறிஸ்டல்ஸாக மாறி நமக்கு மறுபடியும் வாட்டராகவே கீழே வந்துடும். ஓகேவா. இதே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நல்லா இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போய் இது எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட்டாக மாற ஆரம்பிக்கும். அதாவது கிளவுட் டெபாசிட் அப்படின்னு இது பேர் சொல்லுவாங்க. இந்த கிளவுட் டெபாசிட் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லா உலகத்தோட எல்லா இடத்துலேருந்தும் வாட்டர் வேப்பர் போய் இந்த டஸ்ட் பார்ட்டிகளோட சேர்ந்து மேலே போய் செட்டில் ஆகிற காரணத்தினால இப்படி நாம் பார்க்கக்கூடிய இப்படி கும்பலாக இருக்கக்கூடிய இந்த மேகங்கள் அப்படிங்கிறது, அதாவது இந்த கிளவுட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. இந்த கிளவுட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸும் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். சரிங்களா. இந்த கிளவுட் அப்படிங்கிறதுல ஃபார்ம் ஆகுறதுல டாப் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், பாட்டம் லேயரில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஓகேவா. இந்த மலை அப்படிங்கிறது பொதுவாக எப்போ வரும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் கிளவுடும் ஒரு நெகட்டிவ் கிளவுடும் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மலை அப்படிங்கிறது வரும் அப்படின்றது நம்ம சிம்பிளான ஒரு ரீசனாக நம்ம பார்த்துருப்போம் சின்ன வயசில். பட் ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ஸ் இன்சைட் அ கிளவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளவுட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் ஒரே இடத்துல இருக்காது. ஓகேவா. இந்த கிளவுட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் வேணா கொஞ்ச நேரம் நீங்கள் வானத்தையே நோக்கி பார்த்துட்டே இருங்களேன், ஒரு கிளவுடை உத்து பார்த்துட்டே இருங்க, அந்த கிளவுட் மூவ் ஆகி போகிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா. அது வெயில் காலமாக இருக்கலாம், நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதை இப்படி மூவ் ஆகி போயிட்டே தான் இருக்கும். இது மூவ் ஆகி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் கீழே உள்ள நெகட்டிவ் சார்ஜஸ் நம்ம கிரவுண்டில் உள்ள ஏதோ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள ஒரு டால் ஆப்ஜெக்டை டார்கெட் பண்ணும். அது எப்போ டார்கெட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை காலத்தில் தான் நம்ம லைட்னிங் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா. லைட்னிங்னா நம்மள என்ன அர்த்தம், இட்ஸ் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ். கரெக்டாக. டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறதுனா இட்ஸ் ஜஸ்ட் யூ கேன் சே இட் அஸ் அ கரண்ட் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஒரு ஹை மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது வந்து ஏர்லேயே வந்து டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து மின்னல் வெட்டுறதை நம்மளால் வந்து பார்க்க முடியும். இந்த மின்னல் வெட்டுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் தான் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது நடக்கும். கரெக்டாக? ஸோ இப்படிப்பட்ட மின்னல் நடக்கும்போது என்ன ஆகும் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளவுடோட நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஆப்போசிட் சார்ஜான பாசிட்டிவ் சார்ஜை வந்து கீழே அது எந்த இடத்துல அப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோ அப்போ அந்த ஒரு லேயர் அந்த ஒரு சரௌண்டிங்ஸை சுற்றி எந்த ஆப்ஜெக்ட் டால் ஆப்ஜெக்டாக இருக்குது அந்த டால் ஆப்ஜெக்டில் கண்டிப்பாக பாசிட்டிவ் சார்ஜோட கான்சன்ட்ரேஷன் இருக்கும். கரெக்டாக? அந்த பாசிட்டிவ் சார்ஜோட வந்து இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது. இப்படி டிஸ்சார்ஜ் நடக்கும்போது வந்து ஹை மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த லைட்னிங் அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஓகேவா? இந்த ஒரு லைட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கிளவுடுக்கும் கிரவுண்டுக்கும் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு கிடையாது. ஒரு கிளவுடுக்கும் இன்னொரு கிளவுடுக்கும் இடையில நடக்கிறத கூட நாம் வந்து பார்த்துருக்கலாம். ஒரு பலத்த ஒரு மின்னல் இடியுடன் கூடிய மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் அ கிளவுடும் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் அ கிளவுடும் மீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது நம்ம நடக்கிறது வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட்னிங் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ நம்ம கிளவுட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம். அடுத்தபடியாக வந்து லைட்னிங் அப்படிங்கிறது ஏன் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். கரெக்டாக? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் அப்படிங்கிறதா. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா லைட்னிங் அப்படிங்கிறதுல வந்து நமக்கு ஹை மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க, லைட்னிங் வில் ஆல்வேஸ் அக்கர்ஸ் அட் அ டால் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தான் நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குன்னா அந்த ஓப்பன் ஸ்பேஸில் டால் ஆப்ஜெக்ட் யாருன்னா நீங்கள் மட்டும்தான். கரெக்டாக? ஸோ அந்த இடத்துல கிளவுட் வந்து டார்கெட் பண்ணிச்சு, பாசிட்டிவ் சார்ஜை டார்கெட் பண்ணிச்சுன்னா உங்களை தான் டார்கெட் பண்ணும். ஸோ தட் வந்து நம்ம மேலே இந்த லைட்னிங் அப்படிங்கிறது வந்து பாஸ் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? அதாவது வந்து நம்மளோட உடம்புல வந்து அது வந்து பாஸ் ஆக ஆரம்பிக்குது. அதே மாதிரி வந்து லைட்னிங் காரணமாக ஒரு ட்ரீ வந்து கேச்சஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து மின்னல் விழும்பொழுது வந்து மரத்துக்கு அடியில் நிற்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரம் வந்து உங்களோட டாலான ஆப்ஜெக்ட். ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸில் அந்த கிளவுட் வந்து டார்கெட் பண்ணிச்சுன்னு சொன்னால் அது மரத்தை தான் டார்கெட் பண்ணும். ஸோ தட் மரத்தை அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரம் வந்து ஃபயர் ஆகலாம் அல்லது வந்து அது வந்து சரிஞ்சு விழலாம். ஸோ என்னனாலும் வந்து நடக்க சான்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரத்துக்கு அடியில் என்றைக்குமே வந்து மின்னல் விழும்போது நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் சொல்கிறாங்க. சரிங்களா? மரத்துக்கு அடியில் நிற்கிறத விட பெட்டர் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் அப்படியே நீங்கள் வந்து குப்புரை படுத்துடலாம். அப்படியே படுத்துட்டா நீங்கள் வந்து டால் ஆப்ஜெக்டாக இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் வந்து அதோட ரீசன். சரிங்களா? இப்படி தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்னிங்கிறது நடக்குது. அண்ட் ஆல்சோ நான் வந்து லைட்னிங்லேருந்து தப்பிக்கக்கூடிய விதம். இந்த தண்டர் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். இடி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து நடக்குது. இடிச்சதுனால சில பேர் இறந்துட்டாங்க, இவ்வளோ பேர் இடி தாக்கி இவ்வளோ பேர் பலியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இடையில ஒரு நியூஸ்லாம் வந்தது. கொத்தா 25-50 பேர்லாம் இறந்துட்டு தான் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு இடையில. இடி தாக்குச்சுன்னா என்ன அர்த்தம்ப்பா? இடினா என்ன? பெரிய வானத்துலேருந்து ஸ்பேஸ்லேருந்து பெரிய கல் விழுமா அல்லது வந்து இந்த மாதிரி வந்து இடி தாக்குச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஏதோ ஒன்று மேலே வந்து விழுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அதோட அர்த்தம் அப்படி கிடையாது. ஆக்சுவலி வந்து இடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹியூஜ் சவுண்ட். அந்த சவுண்ட் அப்படிங்கிறது வந்து ஏன் கிரியேட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த காற்று இருக்கு இல்லையா, ஏர் அப்படிங்கிறது, இந்த அட்மாஸ்பியரில் உள்ள ஏர் அண்ட் நம்மளை சுற்றி உள்ள ஏர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குன்னு சொல்லி ஒரு பிரேக் டவுன் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இருக்கும். அதோட பிரேக் டவுன் ஸ்ட்ரென்த் வந்து நார்மலான டெம்பரேச்சர், அதாவது வந்து நம்ம உள்ள இந்த சன்னி மார்னிங் அல்லது வந்து இந்த ஹாட்டான டெம்பரேச்சர் நம்ம சொல்லணும் இல்லையா, சன் இருக்கும்போது ஹாட்டான டெம்பரேச்சரில் அதோட ரேஞ்ச் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 kV/cm அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவில் 30 kV ஆஃப் வோல்டேஜ் அப்ளை ஆச்சுன்னு சொன்னால் அந்த ஏர் அப்படிங்கிறது வந்து பிரேக் ஆகும். ஓகேவா? இந்த 30 kV/cm எப்போதும் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. மழை காலத்தில் ஏர் வந்து கூல் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம், ஏன்னா அந்த குளிர் காற்று வீசும்போது மழை வரப்போது நம்ம எப்படி கெஸ் பண்ணுறோம்? கரெக்டாக? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏர் வந்து கூல் ஆன உடனே அந்த ஒரு பிரேக் டவுன் ஸ்ட்ரென்த் வந்து 5-10 kV/cm வந்துடும். சரிங்களா? ஸோ 30 kV/cm கம்பேர் பண்ணும்போது இந்த 5 to 10 ரொம்ப கம்மியாக இருக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு லைட்னிங்கால் அதோட பிரேக் டவுன் ஸ்ட்ரென்த்தை வந்து எக்ஸிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்? லைட்னிங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது தான். கரெக்டாக? ஸோ அப்படிப்பட்ட கரண்ட், அதாவது அப்படிப்பட்ட ஒரு டிஸ்சார்ஜ் ஏரில் நடக்கும்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் வந்து பிரேக் ஆகிடும் அப்படின்றது தான் உண்மை. இந்த ஏர் பிரேக் ஆகிறதுனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்கும். தண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இடியுடன் கூடிய மழை அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் ஸ்டார்ம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட்னிங் அண்ட் தண்டர், ஹவு அண்ட் ஒய் இட் அக்கர்ஸ் அப்படிங்கிறத ரீசன். ஓகேவா? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிறத நினைக்கிறேன். இது ஒரு பெரிய தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. நம்ம ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு போங்க, ஃபாலோ பண்ணுங்கள். கருத்துக்களை நீங்கள் அங்கேயும் தெரிவிச்சிட்டே இருக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தினமும் நான் போஸ்ட் பண்ணுறேன்.
இந்த மாதிரி எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ see you guys in the next video. Until then, bye, cheers and thank you so much for watching.